Hey guys, welcome to my channel Code with Curly. React லேர்ன் பண்ணிட்டு இருக்க சீரீஸில் இன்னைக்கு டே 13. நம்ம ரெண்டர் லிஸ்ட்டில் ஆல்ரெடி 2 பார்ட் பார்த்துட்டோம். இன்னைக்கு பார்ட் 3 பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சோஃபார் நம்ம ரெண்டு விதமா லிஸ்ட்டை வந்து ரெண்டர் பண்றது பார்த்தோம். ஒன்று வந்து லைக் அரே ஆஃப் ஸ்ட்ரிங்ஸை வச்சு ரெண்டர் பண்றது பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு ரெண்டர் பண்றது பார்த்தோம். ஆல்சோ ஆல்பபெட்டிக்கல் சார்ட்டிங், நியூமரிக்கல் அண்ட் இட்ஸ் ரிவர்ஸ் சார்ட்டிங், ஆஸ் வெல் அஸ் லைக் ஃபில்டர் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஃபில்டர் பண்ணலாம் புது அரேவா வந்து அதை வந்து ரெண்டர் பண்றதுக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நீங்க பார்க்கல அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ்ல வந்துட்டு மென்ஷன் பண்ணிருப்போம். ப்ளீஸ் கோ ஆன் வாட்ச் ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து காம்பனன்ட்ஸ் வந்து எதுக்கு எழுதுறோம், ரீயூசபிளா வைக்கணுங்கிறக்காக தான். ஸோ இப்போ இந்த காம்பனண்ட்டை ரீயூசபிளா நம்ம வந்து மாத்துறதுக்கு நம்ம இதை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போறோம். ஸோ சார்ட் ஃபில்டர் திங் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த வெஜ்ஜீஸ் வந்து இங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் ஹவ் இட் வேர் ஃபர்ஸ்ட்ல. ஸோ இந்த வெஜ்ஜீஸை மட்டும் வந்து இங்கிருந்து தூக்கிட்டு app.jsx காம்பனண்ட்டுக்குள்ள போயிட்டு அந்த காம்பனண்ட்குள்ள நான் இப்படி மென்ஷன் பண்றேன். ஓகே, இங்க மென்ஷன் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த காம்பனண்ட்ல ஒரு ப்ராப்ஸா வந்து நம்ம வந்து அனுப்ப போறோம். ஸோ ப்ராப்போட பேர் வந்து ஐட்டம்ஸ்ன்னு வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ள இந்த வெஜ்ஜீஸை வந்து அனுப்புறோம். ஆல்சோ எனக்கு வந்து கேட்டகரின்னு இன்னொன்று வந்து மென்ஷன் பண்ணி இது என்ன கைண்ட் ஆஃப் என்ன கைண்ட் ஆஃப் கேட்டகரினா திஸ் இஸ் கம்ஸ் அண்டர் வெஜிடபிள்ஸ். ஓகே, இந்த மாதிரி அனுப்புறேன். இப்போ நான் இங்க ப்ராப்ஸா வந்து சென்ட் பண்ணிட்டேன்னா லிஸ்ட் காம்பனண்ட்ல நான் ப்ராப்ஸை வந்து ஃபெச் பண்ணும் இல்லையா. ஸோ ப்ராப்ஸ்ன்னு வந்து இங்க மென்ஷன் பண்ணி எடுக்கிறோம். ஆல்சோ திஸ் ஷுட் பி ஃபெச்ட் யூசிங் அனதர் வேரியபிள். இதை வந்து ஐட்டம் லிஸ்ட் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிட்டு props டாட் ஐட்டம்ஸ். ஆல்சோ நம்ம இன்னொன்று மென்ஷன் பண்ணியிருந்தோம் which is category which is equal to props டாட் category. ஓகே, ஸோ இதை ரெண்டையும் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். மோரோவர் இந்த ஐட்டம் லிஸ்ட் தான் இங்கே வெஜ்ஜீஸ்க்கு பதிலாக இங்கே இருந்தது. இதுக்கு முன்னாடி இங்கே லிஸ்ட்டாக வச்சுருந்தோம், அதுக்கு பதிலாக தான் இப்போ ப்ராப்ஸாக அனுப்பியிருக்கோம். ஸோ இதை வந்து பாஸ் பண்ணுறோம். ஆல்சோ இதை மட்டும்தான் நம்ம ரெண்டர் பண்ண போறோமா அப்படின்னு கேட்டால் இல்லை, நம்ம இப்போ ஒரு ஹெட்டிங்கும் ரெண்டர் பண்ண போகிறோம். ஸோ H3 எலமெண்ட் வந்து மென்ஷன் பண்ணி இங்கே வந்து கேட்டகரி அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ண போறேன். ஓகே, கேட்டகரி. ஆல்சோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து ஆர்டர்டு லிஸ்டா வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து ஐ ஃபீல். ஸோ ஆர்டர்டு லிஸ்ட்ல வந்துட்டு லிஸ்ட் ஐட்டம்ஸ் இதை வந்து பாஸ் பண்றோம். இங்க என்ன இஷ்யூ வருது, JSX எக்ஸ்பிரஷன் வந்து ஒரு பேரண்ட் எலமெண்ட் ஆச்சும் இருக்கணும் இல்லையா. இதை ஆல்ரெடி நம்ம செக் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு பேரண்ட் எலமெண்ட்குள்ள வந்துட்டு இதை வந்து ரெண்டர் பண்றதுக்கு போட போறோம். ஓகே, ஸோ இங்க பாருங்க, இப்போ வெஜிடபிள்ஸ் ஆனியன், டொமேட்டோ, யாம், கேரட் எல்லாமே நம்ம என்ன எப்படி கொடுத்துருக்குமோ அது அப்படியே வந்து இங்க டிஸ்பிளே ஆகுது. ஸோ இங்க என்ன இஷ்யூ வந்துட்டே இருக்குன்னு பாத்தீங்கன்னா ப்ராப்ஸ் வேலிடேஷன். இதை பத்தி நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். பார்க்கலன்னா நம்ம பிளேலிஸ்ட்ல போயிட்டு செக் பண்ணுங்க. நம்ம ப்ராப்ஸ் வேலிடேஷன் கொடுக்காதனால இது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் வார்னிங். இது ஒன்றும் பெருசா அஃபெக்ட் ஆக போறது இல்லை. பட் இட்ஸ் அ பெட்டர் கோடிங் யூனோ லைக் ஸ்ட்ராட்டஜி. நம்ம வந்து யூஸ் பண்றது வந்து நமக்கு ரொம்ப நல்லது, இந்த ப்ராப்ஸோட வேலிடேஷன் வந்து செட் பண்றது. ஓகே, இப்போ வந்து லெட்ஸ் கோ பேக் டு app.jsx. இந்த வெஜ்ஜீஸ் மட்டும் தான் பாஸ் பண்ண முடியுமா, அதாவது ஒன் கைண்ட் ஆஃப் அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை மட்டும் தான் பாஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா இல்ல. we can have this as an another thing because நம்ம காம்பனன்ட்ஸ் தான் reusable ஆச்சே. நம்ம என்ன வேணா என்ன டீடைல்ஸ் வேணா கொடுத்து பாஸ் பண்ணிக்கலாம். So we'll make it as banana. This could be 15 and coconut. இது ஒரு 5. அதுக்கப்புறம் வந்து ஆரஞ்ச், இது வந்து 20 அண்ட் ஆப்பிள், இது வந்து ஒரு 10. ஓகே, இப்போ நான் இதையுமே வந்துட்டு இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல வந்து சென்ட் பண்ணேன் அப்படின்னா, ஃப்ரூட்ஸையும் சென்ட் பண்ணா we could able to see it gets rendered on the screen. அப்போ இதை வந்து ஃப்ரூட்ஸ் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ரிட்டர்ன் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு பேரண்ட் எலமெண்ட்ல தான் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ஐம் கீப்பிங் ஒன் பேரண்ட் எலமெண்ட். சாரி மை பேட். ஓகே, இதை காப்பி பண்ணி அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ரெண்டர் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்களா வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ்,
along with ஒரு ஹெட்டிங் எலமெண்ட் அண்ட் நம்ம என்ன லிஸ்ட் சொல்லியிருந்தோமோ அது வந்து ரெண்டர் ஆகுது. இங்க வந்து நம்ம சார்ட்டிங் அண்ட் லைக் ஃபில்டர் மெத்தட் யூஸ் பண்ணல, அதை நம்ம லாஸ்ட் வீடியோலயே செக் பண்ணிட்டோம். ஆல்சோ இப்போ ப்ராப்ஸ் வேலிடேஷன் எதுவுமே இப்போ செட் பண்ண போறது பிகாஸ் வி ஆல்ரெடி லேர்ன்ட்ல. இப்போ நீங்க இதெல்லாம் வந்து என்ஹான்ஸ் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் டூ திஸ் ஆன் யுவர் ஓன். ஆல்சோ நம்ம ஒவ்வொரு காம்பனண்ட் அண்ட் ஒவ்வொரு தியரி பத்தி செக் பண்ணும் போதும் வில் டூ த சிஎஸ்எஸ் ஸ்டைலிங்ல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல இந்த சிஎஸ்எஸ் ஸ்டைலிங்கோட செக் பண்ணலாம். Stay tuned for the next video guys. Thanks for watching. Tata bye bye, take care.